வணக்கம், என் பேர் சந்தோஷ் குமாரி, முகில் ட்ரேடர்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் முகில் ட்ரேடர்ஸ் என்னுடைய கம்பெனி பேருங்க. இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவை. கடந்த 5 வருஷமா அந்த முகில் ட்ரேடர்ஸ் அப்படின்ற கம்பெனியை நிர்வகிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. சென்னையில் பாரிஸில் தான் வளர்ந்தது எல்லாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்போல்லாம் எல்லாருக்கும் தெரியும் டைப்பிங்கு அந்த மாதிரி கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படின்றதுல ஒரு இதுவாக வந்து எல்லாருக்கும் டைப்பிங் போகிற மாதிரி நாங்களும் டைப்பிங் அந்த மாதிரி இதெல்லாம் போய் டைப்பிங் கம்ப்யூட்டர்லாம் அப்போ பெரிய விஷயங்க. அதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஒன்லி டைப்பிங் தான் காலையில். ஏன்னா டைப்பிங் கிளாஸ் போயிட்டு வந்து ஸ்கூல் படித்தது, அதோட கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் பண்ணாங்க. கரஸ்பாண்டன்ஸில் அப்போ எல்லாரும் நிறைய பேருக்கு ஈஸியான ஒரு விஷயம் வந்து படிக்கும்போதே ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நாங்கள் 2 பெண் பிள்ளைகள். அதனால எனக்கு என்னன்னா பெண் பிள்ளைகளா இருக்கும், அதனால நம்ம வீட்டை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்ததுங்க. மோரோவர் பாரிஸ் ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பிஸி பீரியட். அந்த நான் சொல்றதெல்லாம் 80s 90s பீரியட்ல சொல்றேங்க. ரொம்ப பிஸி பீரியட். ஏன்னா கொத்தால் சாவடி அங்க இருந்ததுனால நிறைய பேர் நிறைய வேலைகள் சார்ந்து அங்க தொழில் சார்ந்து இருந்திருப்பாங்க. அதனுடைய ஊக்கமா உந்துதலா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா வந்து ஒரு நாட்டு மருந்து கடை வச்சிருந்தாங்க. சின்னதா நாட்டு மருந்து கடை வச்சிருந்தாங்க கொத்தால் சாவடி. ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவில் ஃப்ளரிஷ் இது பண்ணிக்க அவருக்கு தெரியலையா, பெரிய ஃபேமிலி பார்த்துக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருந்தது. அதனால அந்த இதை எடுத்துட்டு போக முடியல அவருக்கு. அதனால அந்த பிஸ்னஸை நான் எப்படியாவது எடுத்து நல்லா பண்ணிடணும் அப்படின்றது தான் என் ஸ்கூலிங் வரலும் எனக்கு இருந்த ஒரு எய்மாக இருந்தது. அதை நோக்கி தான் நான் என்ன பண்ணேன், நான் அக்கௌண்டன்சியில் 200 out of 200 எடுத்த போது கூட இல்லை நான் ரெகுலர் காலேஜ் போக மாட்டேன். அப்போல்லாம் ரஜினி ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால அந்த ரஜினி படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு படத்துலேயே அண்ணாமலை மாதிரி பெரிய இதாயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் வேலைக்கு போகிறேன். டைப்பிங் முடிச்சோடனே நான் நல்லா டைப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் டைப்பிங் மாஸ்டர் எனக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாரு. இப்படிதான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு பேசிக்காக. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் முடிச்சு அந்த ஒர்க்கிங்க்கும் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைப்பிஸ்டாக தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நான் நல்லா பேசுகிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்னை வந்து அப்போல்லாம் பேஜிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய பூமிங்கில் அப்போ இருந்த மெயின் மீடியா ஆஃப் டெலிகம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா பேஜஸ் தான். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாருமே ப்ளீஸ் கால்மின்னு ஒரு மெசேஜ் போடுவாங்க. அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணி மெசேஜ் வரும். அந்த ரிசீவிங் எண்ட் செக்மெண்ட்ல நான் இருந்தேங்க. அதில் கஸ்டமர் கேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மோடி டெலிகம்யூனிகேஷன்றது கம்பெனி நேம். அதில் தான் ஒர்க்கிங். அதில் தான் என்னுடைய செகண்ட் டைப் ஆஃப் கெரியர். கிட்டத்தட்ட 6 வருஷம் அந்த பேஜிங் இதாகி மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த கம்பெனிஸ் எல்லாம் மாறும்போது வரலும் நாங்கள் அங்கே தான் இருந்தேங்க. ஸோ ரிலையன்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 501 போட்டதுக்கப்புறம் தான் எங்களுடைய பிஸ்னஸ் அதில் டவுன் ஆச்சு. அப்படி தான் என்னுடைய கெரியர் லைஃப் போயிட்டு இருந்தது. அந்த கெரியர் லைஃப்பில் ரொம்ப நல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. வெளியிலே வராத, பாரிஸை விட்டு வெளியிலே வராது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறி மவுண்ட் ரோடு வரலும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி காலையில் ஏறி வந்ததெல்லாம் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அப்போவே நிறைய டியூஷன்ஸ் எடுப்பேன். ஏன்னா அடிஷ்னல் இன்கம் அப்படின்லாம் வேணும் அப்படின்றதுனால நிறைய டியூஷன்ஸ் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் பிஸியாக வச்சுப்பேன். இப்படிதான் என்னுடைய ஸ்கூலிங் அண்ட் ஜாப் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு, கெரியர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்றது இன்னும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு இந்த ஜாப் கெரியர் ஸ்டார்ட் ஆனது. ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த மொபைல் கன்வர்ஷன் இதுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் நல்லா பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு பழைய இருந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணாங்க, என்னை வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அகெயின் என்னுடைய கெரியர் திரும்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் ட்விஸ்ட் எடுத்தது. டைப்பிஸ்டாக இருந்து கஸ்டமர் சப்போர்ட்டாக மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் இதுக்குள்ளே போனேன். நான் ஒரு பேங்கிங் செக்டருக்குள்ளே, ப்ரைவேட் பேங்கிங் செக்டருக்குள்ளே போனேன். ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சோர்ஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நல்ல சப்போர்ட் கிடச்சிது, நல்ல டீமு. ஸோ அது எனக்கு ஒரு இன்னும் வித்தியாசமாக இருந்தது. அதாவது என்ன 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ணுறதை போய் வெளியில் நிறைய பேரை பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அதுவும் கரண்ட் அக்கௌண்ட் சோர்ஸ் பண்ணும்போது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அந்த மாதிரிலாம் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்னன்னா இவங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன சோர்ஸ், எப்படி இதெல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க, இதனால அவங்க இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, ஏக்யூபி பேலன்ஸு, இதெல்லாம் அதில் தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வேணும், அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அந்த இதுக்குள்ளே போகும்போது கிடச்சிது. அதுக்கப்புறம் 2007 எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு.
ஸோ அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் அந்த சேல்ஸ் ஜாபை கன்டினியூ பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது இன்ஹவுஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அது டைமிங்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் டைமிங்ஸ் இருக்காது. திடீர்னு மீட்டிங் ட்ரைனிங்னா ரொம்ப லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால சரி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால அப்போ அந்த ஜாப் குவிட் பண்ணி அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபிட்னஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் திரும்ப கஸ்டமர் சப்போர்ட் பேக் டு கஸ்டமர் சப்போர்ட்டாக வந்தேங்க. கஸ்டமர் சப்போர்ட்டாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இதுவாக அவேர்னஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அது ஜிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சொல்கிறதெல்லாம் 2007 2008 பீரியடில் சொல்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிம்மு இது என்னம்மா, நான் அந்த டேர்ம்குள்ளேயே எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்றது இது பண்ணுறது தான் இருந்துச்சு. இது என்னடா அது, இதுக்குள்ளே இவ்வளோ பேர் வருவாங்களா, இவ்வளோ ஃபீஸா, இதுக்கு இவ்வளோ மெம்பர்ஷிப்பா, அப்படி இப்படிலாம் ஒன்று இருந்ததுன்னா அங்கே போய் போகிறது அந்த ஒரு நிறைய புரிதலை கற்றுக்கிட்டேன் அங்கே. ஸோ ஒரு ஃபிட்னஸ் ஆகுதுன்னா கம்பல்சரி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால நிறைய பேர் அப்போ தான் எனக்கு தெரியும், இந்த மீடியாவில் இருக்கவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு அது தெரியாமல் இருந்தது. அதுக்குள்ளே வரும்போது எனக்கு தெரிஞ்சது, எல்லாரும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இப்படி ஒரு ஜிம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் நிறைய இன்புட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க, ஆரோக்கியத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் என்னுடைய அந்த ஜாப் கெரியர் போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர் பேர் தான் முகில். அதனால தான் முகில் ட்ரேடர்ஸ் அப்படின்ற பேரை அமைச்சிருக்கேன். அந்த இடத்துல ஆரோக்கியத்தை இதுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சிசேரியன் நடந்தது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேரண்ட்ஸ்லாம் ஏஜ்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே இந்த டயபெட்டிக்ஸ் இது. ஆனால் அப்போல்லாம் அவ்வளோ அவேர்னஸ் தெரியல. இவங்களை இப்படி பார்த்துக்கணும், இது வரும்போதே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே இது பண்ணியிருக்கணும் அப்படிலாம் தெரியல. ஸோ இந்த ஃபிட்னஸ் ஒன்ல வரும்போது பெரிய அது ஒரு நாலேஜை கொடுத்தது. அப்படி தான் என்னோடய ஆரோக்கியத்தை தேடியான நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பயணத்தை ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுனால திரும்ப அந்த ஜாபும் கன்டினியூ பண்ண முடியல. அந்த இடத்தையும் ஒரு பிரேக் எடுத்தேன். அடுத்து 5 years எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த அவேர்னஸ் வந்தது. அதாவது என்னடா, ஏன் இவ்வளோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆரோக்கியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி என்னுடைய உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பையனுடைய படிப்புக்காக வேண்டி செஞ்சு வேலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஐடியலாக 5 years இவங்களை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 37 38 ஆகும்போது அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது எப்படின்னா, எனக்கு சிசேரியன் தான், பட் எனக்கு ரெகுலர் மென்சுரேஷன் இதெல்லாம் சைக்கிள்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அடினோமயோசிஸ் அப்படின்றது என்னன்னா, கர்ப்பப்பைக்குள்ள ரத்த கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகுமாமா. எனக்கு பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு, நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட 8 months வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த 38ல் வரும்போது ஃபர்ஸ்ட் டைமில் 8 months கிட்ட டெய்லி ஸ்பாட்டிங் இருக்கிற மாதிரியே இருக்கும். லேடிஸ்க்கு தெரியும், ஒரு 4 நாள் 5 நாள் நமக்கு ஒரு பீரியட்ஸ்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் நான் ஒரு 8 months அந்த பீரியட்ஸை தொடர்ந்து இது பண்ணியிருக்கேன். அது அப்படியே இதாகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள டாக்டர்ஸு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் என் பையனை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நம்ம ஏதாவது ஒரு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்த்தை பாரு நீனா அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இது வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் போய் செஞ்சு அப்போ செட்டில் ஆகிட்டு திரும்ப எனக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் ஆக ஆரம்பிச்சு. அகெயின் திரும்ப என்ன ஆச்சுன்னா 40+ வரும்போது திரும்ப அதே அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஸ்டெராய்ட்ஸு அது கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருந்தது. அதனால் நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவும் இது பண்ண முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக்டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லாக்டவுன் பீரியடில் அப்போது என்னென்னா, எனக்கு ஒரு நம்மாழ்வார் டீமில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறையா வந்து ஆரம்பிச்சது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நம்மாழ்வார் டீம் குரூப் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேரோட இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏன் சந்தோஷ் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இந்த பூங்கார் அப்படின்ற ஒரு அரிசி இருக்கு, அதை வேணா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இருந்து தான் என்னுடைய ஆரோக்கியத்துக்கான பிளேயர் ஸ்டூடியோ, என்னோட பிஸ்னஸ்க்கான பிளேயர் ஸ்டூடியோன்னு கூட சொல்லலாம். நான் இவ்வளோ மாத்திரை எடுக்கிறேன், இவ்வளோ இன்ஜெக்ஷன் போடுறேன், ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறேன், இவங்க என்னடா ஒரு அரிசியை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் சரி, ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஒரு 100 ரூபாய் இருக்க போதில்ல அந்த அரிசி, சரி வாங்கி தான் சாப்பிட்டுப்பாங்க, அது கூட இங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அவங்களே அனுப்ப சொன்னேன், அவங்களே அனுப்புனாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அரிசியை ஜஸ்ட்டு கழுவி காய வச்சு மாவாக்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சு சும்மா வாயில் போட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அந்த அரிசி மாவு ஃபுல்லாக சும்மா அப்படியே சாப்பிட ஆரம்பித்தேன். நான் என்ன இதுன்னா சும்மா கிச்சனுக்குள்ளே போகும்போது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவேன். அப்படி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு அது வந்து எனக்கு கொஞ்சம் ரெகுலராக ஒரு 3-4 நாள்லேயே அந்த 1 கிலோ மாவு காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இது இப்போ சம்மந்தமாக அந்த எனக்கு ரெஃபர் பண்ணாங்களே அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி சாப்பிட்றேன், வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா எனக்கு அப்படின்னு. ஐயோ இல்லை, உன் உடம்ப வந்து அது கேட்குது, அதனால கொடு, உன் உடம்பு வந்து தன்னை குணப்படுத்தி கொடுற தன்மை அதுக்கு இருக்குது, அதனால நீ அதை கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷ், நீ சாப்பிட்ற ஸ்டெராய்ட்ஸை விட இது ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சேங்க ரெகுலராக. அதோட இந்த மாத்திரையும் நம்ம தான் நம்ப மாட்டோம், எதையுமே புதுசாக கொடுத்தா டக்குன்னு நம்பிட மாட்டோம், யாரையும் நம்ப மாட்டோம்ல, என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ப மாட்டோம் இல்லையா, அந்த ஒரு பயமும் இருந்தது நமக்கு. அதனால அதை மெடிசின்ஸும் சாப்பிட்டேன், பட் இதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இருந்த அந்த ப்ராப்ளம் வந்து அந்த 1 மந்த்தில் எனக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சது. அப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னடா இதில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பித்தது தான் என்னுடைய தொழில் சம்பந்தமான பயணம், தேடுதலும் உந்துதலும் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சதுங்க. ஒரு அரிசியில் இப்படி ஒரு உடம்பு மாறுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறிய ஆரம்பிச்சது. இதை நான் வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, என்ன சொல்றடி நீ அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டலும் பண்ணாங்க. ஆனால் என்னோட ஹெல்த் இஷ்யூ தெரிஞ்சதுனால அவங்க அதை ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி அது என்னன்னு சொல்லுடி பார்க்கலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நிறைய தேடல் ஆரம்பித்தேன். பூங்கார் தான் எனக்கு பிள்ளையார் சுழி என் பிஸ்னஸ்க்கு. அப்புறம் இது வந்து சும்மாவே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால இது என்ன பண்ணேன், திரும்ப அவகிட்டே என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணா இல்லையா, அவகிட்டேருந்தே வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தேன். அப்புறம் போக போக என்ன பண்ணேன்னா, இதை வந்து சரி இப்படி சும்மாவே ஆரம்பிக்காம ஒரு எல்லாரும் சொன்னாங்க ஒரு பேரோட இதை வச்சு சொல்லுடி அப்படின்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே கைட் பண்ணதுனால அப்புறம் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு என் பையன் பேரே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார சொன்னா, நல்லா முகில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். முகில் ட்ரேடர்ஸ் அப்படின்றதுல தான் எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பாரம்பரிய அரிசிகள், அப்புறம் இது போயிட்டே இருக்கும்போது எனக்கு சிறுதானியை பற்றி அவேர்னஸ் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் மில்லட்ஸ் வேற வந்தது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்னுடைய தேடுதலை இன்னும் அதிகமாக்கி கொண்டே போச்சு. ஸோ இது நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நம்மால் வர டீமில் இருக்காங்க, ஏதாவது ஒன்று சொன்னாங்க, ஏதோ ஒரு சிவராமன் சார், டாக்டர் சிவராமன் சாரோட வீடியோ பார்ப்பேன் நிறைய, அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் எடுத்து நிறைய தேடுதல், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அது கற்றுக்க பார்த்ததுல இப்போ எவ்வளோ அரிசிகள் இருக்குது, எவ்வளோ பேர் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம தொடர்ந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நூடுல்ஸ், பெரிய நிறுவனத்துடைய நூடுல்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே கடையில் போகும்போதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு பின்னாடி என்னென்னா இன்க்ரீடியன்ஸ் பார்ப்பேன், என்னென்ன இருக்குது, ஓ இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதியாச்சு, இதனால தானே நம்ம வீட்டில் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்குன்னு சொல்லி திரும்ப அதனுடைய தேடுதல் ஆகும்போது அப்புறம் சிறுதானிய பாரம்பரியத்தில் நூடுல்ஸ், பாஸ்தா அப்படின்னு ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அரிசியாகவே கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, சந்தோஷ் இந்த அரிசியாவும் சாப்பிட முடியல, இந்த மில்லட்ஸாகவும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணால் திரும்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து நான் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, அதை ஒரு இட்லியாவோ தோசையாவோ அப்புறம் ஒரு புட்டு மிக்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதை என்ன பண்ணேன்னா, சரி அந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடு சந்தோஷ் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெடி டு குக்கு, ரெடி டு ஈட்டு அந்த மாதிரி மிக்சஸாக பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவல் வகைகள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பாரம்பரிய அரிசி அவல் வகைகளும் சிறுதானிய அவல் வகைகள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா அது ஈஸியாக சாப்பிட முடியும் அப்படின்றதுனால. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால செய்ய முடியல, பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுனால அவல் வகைகளை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதனால அவல் வகைகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அவல் வகைகளை நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூங்கார்ன்றது என்னுடைய ஃபேவரட், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதனால பூங்கார் அரிசி எனக்கு என்னன்னா அடுத்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த அரிசி ரெகுலராக ஒரு 8 வயசுலேருந்து ஒரு பிள்ளைக்கு இந்த அரிசியை கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் IVF அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக வேண்டாம் அப்படின்றதுல என்னுடைய ஆழமான நம்பிக்கை, அதுக்கான ரிசர்ச் ஸ்டடீஸும் வச்சுருக்காங்க. அதனால எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது கொண்டு போகணும் அப்படின்ட்டு இதை கண்டினியூஸாக எல்லார்கிட்டையும் எனக்கு பார்க்குறவங்க வாங்குறாங்க, வாங்கலை, பிஸ்னஸ் நடக்கலைன்றது தான். ஆனால் எனக்கு பூங்கார் அரிசி மட்டும் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். இப்படி என்னுடைய ஜேர்னி இப்போ போயிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் என்னோட அவல்லாம் பார்த்து என்ன சந்தோஷ் இவ்வளோ இதில் அவல் வகைகள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதை பற்றி தெரிஞ்ச ஆர்வலர்கள் வந்து நமக்கு இன்னும் மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய இது பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் பண்ணாலும்
நான் 10 கிலோ பண்ண வச்சாலும், ஆனால் இது தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் அது தெரிஞ்சு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அதுலேயும் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிடும். ஆஹா, இதில் வந்து சிலர் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டதில்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அப்பப்போ டவுன் ஆகும் மனசு. ஆனாலும் திரும்பவும் பேக் டு ஃபார்மாக நானே அதை கொண்டு வந்துட்டு, இல்லை இது நம்ம நல்லபடியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்து அதை நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து யாராவது கண்டிப்பாக நான் அதை பற்றி கேட்பாங்க. சந்தோஷ், நீ அந்த அரிசியில் அவல் வச்சிருக்கியா, இந்த காட்டியானம்ல அவல் வச்சிருக்கியா, இந்த ரத்தசாலி அவல் சொல்லுவியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லும்போது, இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இயர் ஆஃப் மில்லட்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு மில்லட்ஸ் பற்றி அவேர்னஸ் வந்துருச்சு, ஆனால் ட்ரெடிஷ்னல் ரைஸ் பற்றி தெரியாமல் இருந்தது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நானும் ஒரு படிப்பினையை கற்றுக்கிட்டு எனக்கு சார்ந்தவங்களுக்கு அதை நெக்ஸ்ட் லெவலாக இந்த முகில் ட்ரேடர்ஸ் மூலயமா நான் இதுவரையிலும் கொண்டு சேர்ந்துட்ருக்கேன். இது தொடர்ந்து வெற்றிகரமாக என்னோட 5வது வருடத்தில், இந்த மாதத்துலேருந்து 5வது வருடத்தில் அடி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்த போது நிறைய பேருக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, சிறுதானியம் பற்றியும் பாரம்பரிய அரிசி பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை அவ்வளவா. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் எனக்கு தெரியாமல் ஆர்வமாக என்ன பண்ணும், நிறைய சோர்ஸ் பண்ணி நிறைய வந்து நான் வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பித்ததுனால என்ன பண்ணேன்னா, வீட்லேயே எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணுவேன். கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்ஸு அந்த அவேர்னஸ் வந்து அப்போது கொஞ்சம் யோசிக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன், நான் நிறைய ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆகும்னா, ஷெல்ஃப் லைஃப் வந்து அதுக்கு வந்து ரொம்ப கம்மி. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் ஒரு மருந்து கிருந்தெல்லாம் அடிக்காத ஓரளவுக்கு நல்ல இதுவாக கொடுக்குற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம். அதனால் என்ன பண்ணேன்னா, இது ஷெல்ஃப் லைஃப் கம்மியானோன்னு நிறைய வண்டுகள் வர ஆரம்பிச்சிது. ஒன்றில் வந்துச்சுன்னா எல்லா இதுவும் ப்ராடக்ட் அப்படியே இது பண்ண வேண்டியதாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போது நான் ரொம்ப டவுன் ஆனேன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து நம்ம சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இது பண்ணிடுமான்னு கேட்குறாங்க. ஆனால் செலவு பண்ணுறதுல நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்றத பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி சைடு எஃபெக்டும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து அது எது சொன்னாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த இது ஆகும்போது எனக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு, சரி இது யோசிச்சு தான் பண்ணும் போல இருக்கு இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்ச மாற்றத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு கஸ்டமரு, அவர் வந்து எனக்கு சொன்ன, சந்தோஷ் நீ சொன்ன மாதிரி அந்த இதை சாப்பிட்டேன், எனக்கு இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது, நீ இன்னும் இல்லை சார் நான் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டாக். ஏன் சந்தோஷ், இல்லை நீ ஆரம்பித்த குறிக்கோள் நல்லதாக இருக்குது, அதனால் நீ பண்ணு சந்தோஷ், உனக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு எல்லாமும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண இது ஆகாமல் திரும்ப என்னை ஸ்டார்ட் பண்ண வச்சது அவங்க தான். ஸோ அப்படி திரும்பவும் என்ன பண்ணேன், சரி ஏதோ நம்மளை நம்பி செஞ்சதில் யாரோ ஒருத்தருக்காச்சும் ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிஸ்னஸை திரும்ப கன்டினியூ பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் இது பண்ணணுமோ அப்பவும் நான் விட மாட்டேன். இந்த 30 அவல் வெரைட்டியும் என்கிட்ட எப்பவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நான் அதை அப்படியே தான் கன்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் சொன்னேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸில், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னா, ஏன்னா இது யாருக்கும் தெரியல, நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்ற பயம் இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா, நான் இப்போ சும்மா என் பையனுடைய ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னா 2 பாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் ஷேர் பண்ணுவான், பசங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ அப்படி எனக்கு ரெஃபரல் வர ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு அவனுக்கு 1 பாக்ஸ் கொடுக்கும்போது அப்போ சொன்ன, அம்மா எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்காங்க கேட்டாங்க அப்படின்னால தான் 2 பாக்ஸாக கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இதெல்லாம் வரும்போது எனக்கு திரும்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. திரும்ப அந்த பிஸ்னஸ் அப்படி இப்படியே மெல்லமாக குழந்தை நம்ம எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் வர ஸ்ட்ரகிளை நான் அனலைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு, எனக்கு தெரியலன்னா யார்கிட்ட கேட்குறத பற்றியும் நான் மைண்ட் பண்ண மாட்டேன், யார்கிட்ட வேணாலும் போய் கேட்பேன். இந்த மாதிரி பண்ணேன், இது என்ன தப்பு பண்ணேன், எங்கே பண்ணேன், ஏது பண்ணேன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அதில் நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேங்க. இப்படி தான் என்னுடைய ஜேர்னி வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸை இது பண்ணி பேஸ் பண்ணி நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இல்லைன்னு வச்சிங்கன்னா நான் வந்து தெரிஞ்சே இருக்க மாட்டேன்.
அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்ற நிறைய விஷயங்கள் யோசிச்சு அப்புறம் ஒரு கீரை கொடுத்தோன்னா ஐயோ கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க எங்கள் பசங்க நாங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஹெர்பல் அப்பளம், ஹெர்பல்ல தோசா மிக்சஸ், ஹெர்பல்ல பொடி வெரைட்டிஸ், ஹெர்பல்ல வல்லாரை, பிரண்டை, தூதுவளை, முடக்கத்தான், முடவாட்டுக்கிழங்கு, அந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ்ல அந்த மாதிரி வேல்யூ ஆடட் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சு இப்போ என்னுடைய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய படிப்பினை கொடுத்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் 5 இயர்ஸ் இதை நம்பி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாங்க. இதில் மார்க்கெட்டிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலும் சரி, எந்த ஒரு இதுவும் சரி, மார்க்கெட்டிங் இல்லாமல் எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் பிராண்டிங் எல்லாமே அதில் வந்துடும். இந்த மார்க்கெட்டிங் இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செக்டர்லேருந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இவெண்ட் நடக்குது, நீ ஏன் உன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் தெரியக்கூட தெரியாது இப்படி ஒரு ஸ்டால் போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 பேர்கிட்ட அதை அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டால் ப்ரோக்ராம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நானும் அப்ளை பண்ணேன். அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணுறோம் அப்படின்றதுனாலே எனக்கு வந்து என் ப்ராடக்ட்ஸை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த ஸ்டால் ஒரு இதை கொடுத்தாங்க. அங்கே வெறும் 2 டேபிள் 2 சேர் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணோம். அப்போ பார்த்தா நான் நினச்சேன் இது எப்படின்னா யார் வருவாங்க இங்கே அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே ஒரு 100 பேரை என்னால் டைரெக்டாக என் ப்ராடக்ட்ஸை பற்றி ஈஸியாக சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா ஒரு 100 பேர்கிட்ட போய் நம்ம ப்ராடக்ட்ஸை நம்மளே சொல்லும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், அதோட வேல்யூ ஆகட்டும் நம்மளால நல்லா சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நான் செஞ்சு முடிக்கும் போது கிட்டத்தட்ட 3 நாள் அந்த இவெண்ட் நடந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ ஸ்டில் இந்த 5 இயர்ஸ் என்னோட தொடர்ந்து பயணிக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டால்ல இருந்து இருக்கிறவங்க இன்னி வரலாம் தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் வெறும் இதில் இதுதான் என் ப்ராடக்ட் சொல்லிட்டு சொன்னதை போய் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொருத்தர், அதாவது இம்மீடியட்டா எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா எங்க கணவர் பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க. அவருடைய இன்கம்ல இருந்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி தான் இந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா இனிஷியலா யாரும் லோன் தர மாட்டாங்க. அதுவும் நம்ம எடுக்கவும் பயம் இருக்கும். பயம் வந்து நம்மள மேலேயும் பயம் இருக்கும், நம்ம பண்றது சரியா தப்பான்ற இதுலயும் பயம் இருக்கும். அப்படி நிறைய பயம் எது பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பயம் இதுல இருந்திருக்கும். அந்த பயத்தை எல்லாத்தையும் மீறி எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டால் ஆக்டிவிட்டி எனக்கு பெரிய ஒரு இதை கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன செக்மெண்ட், இப்போதைக்கு என்ன செக்மெண்ட்டா நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு நான் எனக்கு மனசுல தோணுது எல்லாத்தையும் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, ஏன்னா எனக்கு பெருசா இந்த மீடியா பத்தியும் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு சென்ட்ரல் எங்கேயோ இது பண்ணி எனக்கு ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டால் போட்டு செகண்ட் இந்த பேம்ப்ளெட். ஸோ எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பேம்ப்ளெட்டை கொடுப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் அந்த பேம்ப்ளெட் எங்கேயா தூக்கி போடும்போது கஷ்டமாக இருக்கும். இது வந்து இந்த பேம்ப்ளெட்ன்றது தான் என்னோட செகண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது எங்கே பார்த்தாலும் இது தூக்கி போடுறாங்க அப்படின்னோடனே அப்புறம் என்ன பண்ணேன், சரி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அந்த ஜாப்பனீஸ் இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம், ஒரு விசிட்டிங் கார்டு வந்து எல்லாருமே ஒரு பர்சனலாக வச்சுக்கிறாங்க. அதனால விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது நம்மளை இன்னும் ஒரு ஹையர்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பேரை போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணேங்க. ஸோ விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணேன். இது ஒரு இதில் என்னுடைய எங்கே பார்த்தாலும் இந்த விசிட்டிங் கார்டையும் இந்த பேம்ப்ளெட்டையும் கொரியர் அனுப்பிச்சாலும் யார்கிட்ட போனாலும் இது இல்லாமல் போக மாட்டேன், இது இல்லாமல் இது பண்ண மாட்டேன், இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு வேற ஒரு இவெண்ட்ல ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபரல் மார்க்கெட்டிங் பெருசாக நடந்தது. ஸோ இவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும், இவங்களை ஸ்டால் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டால்ஸ் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பேம்ப்ளெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்புறம் சொன்னாங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் எனக்கு அவ்வளோ பெரிய ரீச் வரல அப்படின்றனால அப்புறம் அதை ஹோல்டு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுலேயும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்புறம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறது அதுதாங்க. சில கார்பரேட்ஸ்லயும் கூப்பிட்டு கார்பரேட்ஸ்ல இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்றோம், விமென்ஸ்க்கான இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் பூங்கார் எல்லா இடத்தையும் சொல்றேன் இல்லையா. ஸோ அதுல ஒரு 2 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட்ல ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ் போல. அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷ் எங்க இதுல உமன்ஸ் டேக்கு ஈவெண்ட் நடக்குது,
நீ ஏன் உன் ஸ்டாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பிச்சு அந்த மாதிரி கார்பரேட் லெவல்ல இருந்த கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேரை இது பண்ண முடிஞ்சது. இப்படிதான் என்னுடைய மார்க்கெட்டிங் இது போய்கிட்டே இருக்குதுங்க. பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு என்னுடைய மார்க்கெட்டிங்ல இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலைன் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து பண்ண முடியுதுன்னா அதுக்கு மக்கள் இந்த பப்ளிக் எனக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்னாலதான். ஒரு விமன் கண்டிப்பா தனியா நின்று எதையுமே செய்யறதுன்றது பெரிய சேலஞ்சு. ஏன்னா முடியாதுன்றது இல்லை, செய்யறது சேலஞ்சு ஜாஸ்தி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸில் ரொம்ப ப்ராப்ளம் ஆனதுனால நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் என்னோட பிஸ்னஸ் இது பண்ணணும்னு நான் நினைக்கும் போது நான் நினச்ச மாத்திரத்துலேயே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருங்க. அவர் சொன்னார், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நிமிஷம் வரலும் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டல் மாரல் எல்லா விதத்துலேயும் என்னுடைய கணவர் எனக்கு பயங்கர பெரிய சப்போர்ட்டிவ். அதே மாதிரி ஒரு இன்லாஸ்குள்ளே போகும்போது ஹஸ்பண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதாது, அந்த கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் ஃபேமிலி செய்யும்போது மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும். அந்த மாதிரி அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் நான் சிறிய வயசுங்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு அந்த எங்கள் மாமியார் ஆகட்டும், என்னுடைய இன்லாஸில் மாமியார் மாமனார், எங்கள் மாமனார்லாம் பயங்கர எந்து, நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. இன்னைக்கு அவர் என்னோட இல்லை, பட் இந்த பிஸ்னஸ் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருந்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு பூரிச்சு போயிருப்பாரு. நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் இது பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசினவர் அவர் தான். ஸோ இந்த நிமிஷம் வரலும் எங்கள் மாமியார் மாமனார், என்னுடைய கணவர், என் மகன், இன்னைக்கு என் மகன் +2 படிக்கிறான். அது அவனுடைய ஆல்மோஸ்ட் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது ஆரம்பிச்சது நினைக்கிறேன். இன்னைக்கு +2 வந்துட்டாரு. அவர் என்னுடைய ஒவ்வொரு இதுலேயும் அவன் வந்து இன்வால்மெண்ட்டாக இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய டெக்னாலஜி தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல அவனு மெயின் ரோலில் இருக்கான் அவனும். இதோட என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணோம், எல்லா லேடிஸ்க்குமே சொல்கிறேன், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இன்கம் வேணும். அதே மாதிரி கிடைக்காது எதுவும் இல்லைங்க. நீங்கள் நினைச்சிங்கன்னா யார் மூலைன்னு நமக்கு தெரியாதுங்க, எங்கே இருந்தாவது நமக்கு ஐடியாஸ் வரும், கைட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு முயற்சியை பண்ணுங்க, ஏதோ ஒரு விதத்தில் யாராவது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்லவும் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அதில் என் கணவர், என் மாமியார், என் மகன், என் நாத்தனார் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், மெயினாக இந்த Day 1 நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ரெஃபர் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுலேருந்து இந்த நிமிடம் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த எல்லா நண்பர்களுக்கும் கொடான கோடி நன்றி. தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு த என்டையர் கஸ்டமர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 கஸ்டமர்ஸ்க்காவது நம்மளுடைய ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை அவங்களோட வீடுகளை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கான ஒரு பெரிய அவேர்னஸை கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய மெயின் மோட்டோ. ஏன்னா நம்ம மெடிசன்ஸ்க்கு மருந்து மாத்திரைகள் நிறைய செலவு பண்ணுறோம், அதுக்கு ஏன் என்னன்னு கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு நல்ல ஆரோக்கியமான எல்லா விஷயங்களும் எங்கேருந்து கிடைச்சாலும் சரிங்க, ஆரோக்கிய சம்மந்தமாக உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவானாலும் மைண்ட் பண்ணாமல் அதை வந்து உங்களுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். தேங்க்யூ.